தன்னை நல்லவன் அப்படின்றத ஒரு நெகட்டிவ் வெர்ஷன்ல இருந்து சொல்றது தான் அந்த வார்த்தை. கெட்ட பேசுற காலி. நான் கெட்டவனா பார்க்கப்பட்டிருக்கிறேன் இந்த சமூகத்துல. தன் மனைவிக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், ஆனாலும் அவங்க என்னை விட்டு விலகல. இந்த கெட்ட பையனை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கெட்ட பையனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு நல்ல பெண். என்ன கேட்டாலும் இன்னைக்கு கணவன் மனைவி உறவுனா யாரை உதாரணமா தமிழ் சினிமாவில் நீங்க எடுத்துக்க முடியும்? தாராளமா இவங்க ரெண்டு பேரும் உதாரணமா எடுத்துக்க முடியும். திருமணத்தில் மாப்பிள்ளை ஊர் முழுக்க தேடி 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 பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம். கட்டாயமா நீ வாழ்ந்து தான் தீரணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த ஒரு எல்லை வரைக்கும் தான் போக முடியும். அதை தாண்டி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது பேட், அவங்க தலைவிதி. அவ்வளவுதான் அது நம்ம எடுத்துக்க முடியும். சூப்பர் ஸ்டார் தான், ஆனா அதே சமயத்துல வில்லாதி வில்லன். இந்த காம கிசு கிசு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் ஒரு முன்னோடின்னு சொல்லலாம், ஒரு ராஜகுரு. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். வணக்கம் 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 சார். எத்தனை ஸ்டார் வந்தாலும் ஒரு ஸ்டாருக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்கிற விதமாக தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவருக்குன்னு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் கவனிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மேடையில் அவரே சொல்லியிருக்காரு, ஏன்னா நான் கெட்ட பையன் சார் அப்படின்னு. கெட்ட பையன் சார் இந்த காளி, அந்த ஒரு டைலாக், இந்த காளி. அதாவது ஒரு டைலாக்கை மட்டும் பார்க்காம ஏதோ ஒன்று சொல்ல வர, என்ன மீனிங்கு அப்படின்னு நிறைய. எதுக்காகனா, அதாவது முள்ளும் மலரும் படத்தில் ஒரு டைலாக் வரும். அது முள்ளும் மலரும் படம்லாம் அது படம்னே சொல்லவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு எத்தனை ஜென்ரேஷன் மாறினாலும் எப்படி பாசமலர் அண்ணன் தங்கைக்கு ஒரு படமோ அதே மாதிரி தான் முள்ளும் மலருமோ. மகேந்திரா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்தில் ஒரு நடிகனாக காட்டியிருப்பார். பல பேர் ரஜினி அவர்களை வச்சு படம் எடுத்திருக்கலாம், நடிகனாக காட்டினவங்க சில பேர் தான். மற்றபடி ஆக்ஷன் ஹீரோ அப்படின்றதெல்லாம் வேறு. முழுக்க முழுக்க ஒரு நடிகனாக காட்டினது அவர் நடித்த 173 படத்தில் ஒரு 30 படங்கள் சொல்ல முடியும். ரஜினிகாந்த் அவர்கள் முழுக்க நடிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறது. மற்றதெல்லாம் அவர் வருவார் போவார் பண்ணுவார், அதெல்லாம் வேறு. ஒரு 30 படங்களை செலக்டிவாக நீங்கள் சொல்லலாம். ரஜினி அவர்கள் நடிகனாக காட்டினது, முழுசாக முகபாவங்களில் நடிப்பை காட்டினதுன்னா ஒரு 30 படங்கள் தான் சொல்ல முடியும். மற்ற படங்கள்லாம் வெற்றி இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், அது வேறு. இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து அப்படியே ஈஸ்ட்மன் கலர்ன்ற அந்த கலர் காலத்தில் மாறின படங்கள். பிளாக் அண்ட் ஒயிட் பீரியட்லேருந்து அப்படியே அப்போ தான் கலர் படங்கள் வரக்கூடிய காலம். அப்போது பிளாக் அண்ட் ஒயிட் படத்தையும் கலர் படத்தையும் என்ன சார் வித்தியாசம் என்னென்னா, முகபாவங்களை துல்லியமாக தெரிஞ்சிக்க முடியும் கலர் படங்களில். அதே பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் பார்த்தீங்கன்னா முகபாவங்கள் அந்த அளவுக்கு நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயம். இது நான் சொல்கிறது, இது பரவலாக கேமராமேன்கள் சொல்லுவாங்க. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டும் போது அதில் காட்டக்கூடிய முகபாவங்களை காட்டிலும் நீங்கள் கலர் படங்களில் நீங்கள் காட்ட முடியும். சின்ன சின்ன அசைவுகள் கூட துல்லியமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அந்த வகையில் கலர் படங்களை வந்த காலகட்டங்களில் முள்ளும் மலருன்ற படம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய விமன் ஃபேன்ஸ் ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர் பண்ண படம். பைரவிக்கு பிறகு பைரவி உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் படம். பைரவியும் கிட்டத்தட்ட அண்ணன் தங்கி சென்டிமெண்ட் தான். அதுக்கு அடுத்ததாக முள்ளும் மலர்ன்றது ஷோபாவும் சரத்பாபு, ரஜினிகாந்த் 3 பேரும் போட்டி போட்டு நடிப்பாங்க. இதுக்கிடையில் படாப்பட் ஜெயலட்சுமி பக்கம் இப்படி போட்டி போட்டு நடிப்பாங்க படத்தில். முழுக்க முழுக்க 16 வயது நிலை படத்தில் எப்படி ஒரு போக்கிரியாக ஒரு பொறுக்கி கேரக்டரில் நடிச்சிருப்பார் ரஜினி. இந்த படங்கள்லாம் பெரிய அளவில் ஃபீமேல் ஆடியன்ஸாக அவருக்கு கொண்டு வந்தது. அந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட காட்சியில் சரத்பாபு கிட்ட கை போன பிறகு கை போயிடும். அவர் ஆக்சிடெண்ட்டில் கை போயிடும். அவருக்கு குடி போதையில் இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் கை போயிடுற மாதிரி காட்சி. கை போன பிறகு அந்த சால்வையை மேலே போட்டுக்கிட்டு அப்போ பேசுவார். அதாவது இயல்பாகவே ஒரு அதிகாரிக்கும் ஒரு தொழிலாளிக்கும் நடக்கிற ஒரு வர்க்க போராட்டத்தை தான் அந்த காமிச்சிருப்பார். ரொம்ப துல்லியமாக காட்டியிருப்பார் மகேந்திரன் சார். எப்படின்னா, ஒரு அண்ணன் தங்கை பாச போராட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம்
ஒரு அதிகாரிக்கும் ஒரு ஊழியருக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம், ஒரு போராட்டம், ஒரு வர்க்க போராட்டம் தான் அதுக்கு எடுத்துறேன். அதை வந்து காட்டியிருப்பாங்க. அதில் வந்து கை போன பிறகு ஒரு கை போயிடும். அப்போ போன பிறகு அவர் ஒரு வார்த்தை வசனம் பேசுகிறது தான் அதுதான் கெட்ட பயசார் இந்த காளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதாவது தன் இயலாதோன்னு நீங்கள் நினச்சிடா, என்னால் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, நான் ஒரு கை போயிடுச்சு நீங்கள் நினைக்காதீங்க, கெட்ட பயசார் இந்த காளி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அதை வந்து ஒரு மேடையில் பேசும்போது லதா இந்த மேடையில எதுக்கு சார் படத்தை ஒரு பஞ்சு ஓகே, அப்படி இல்லை. அதாவது என்னென்னா வந்து அதோட அர்த்தம் எப்படி தெரியுமா தம்பி, ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவன் தன்னை வந்து நல்லவன் அப்படின்றத வந்து ஒரு நெகட்டிவ் வெர்ஷன்லேருந்து சொல்கிறது தான் அந்த வார்த்தை. என்னை வந்து நான் நல்லவன் சொன்னேன், இது என்னை நல்லவன் சொன்னேன்னா, சார் சார் நான் ரொம்ப மோசமானவன் சார் நான் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த சொல்லக்கூடிய துணி இருக்குல்ல, அந்த சொல்லக்கூடிய துணி வந்து சார் நான் ரொம்ப மோசமானவன் சார் நான் அப்படின்னு சொல்கிறதுலையே வந்து ஒரு நல்லவன் மனதளவில் ரொம்ப நொந்து போய் இது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. தன்னை நல்லவன் சொல்லி இந்த உலகம் வந்து நம்பலை. அப்படிப்பட்ட உலகத்துக்கிட்ட அவன் என்ன சொல்கிறான், சார் நான் ரொம்ப மோசமானவன் சார் நான், கெட்ட பயசார் இந்த காளி அப்படி எதுக்கு சொல்கிறாருன்னா, அடிப்படையில் நான் நல்லவன் அப்படின்னு சொல்கிறது, ஆனாலும் சில சூழ்நிலையில் நான் வந்து கெட்டவனாக பார்க்கப்பட்டிருக்கிறேன் இந்த சமூகத்தில். அடிப்படையில் நான் நல்லவன். அது வந்து என்னென்னா அவர் வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த விஷயங்களை வந்து நிறைய விஷயங்கள் வந்து தன் மனைவிக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், தன் மனைவிக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனாலும் அவங்க என்னை விட்டு விலகலை. அப்போனா என்ன அர்த்தம்னா, நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்குறேங்க என் மனைவிக்கு அப்படின்றது தான் அது பொருள். ஆனாலும் அவங்க என்னை விட்டு விலகலை. அப்போ அவர் வந்து கண் கலங்க அவர் உருக்கமாக ஒரு மேடையில் சொல்ல வர வார்த்தை தான் கெட்ட பயசார் இந்த காளி. சார்ப்பா அந்த டைமில் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அந்த ஸ்ரீதேவி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அதை தான் மீன் சொல்கிறாரு. அப்படின்னா சார் சினிமா நடிகைகளில் நட்பு ரீதியாக இருக்குது, காதல் ரீதியாக இருக்குது, நட்பு காதல் இரண்டும் கலந்த காம உறவுகளையும் இருந்திருக்கிறாங்க. இப்படி வந்து சினிமா பயணம், நீண்ட சினிமா பயணத்தில் இது சில நடிகர்கள் வந்து சரின்னு நான் சொல்லிட மாட்டேன், அந்த விஷயத்தில் நான் எச்சரிக்கையாக இருக்கிறேன், சரின்னு சொல்ல, இதெல்லாம் நடக்கிறது வந்து சினிமா உலகத்தில் சகஜம்தான். விருப்பத்தோடு உறவு வச்சுக்கிறது அப்படின்றது வந்து சினிமாவில் வந்து நீண்ட காலம் இருக்குது. விருப்பப்படாத நேரத்தில் புகாரும் வந்து சந்தி சிரிச்சிருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. இதில் ரஜினிகாந்த் விதிவிலக்கா அப்படின்னு சொன்னால் ரஜினிகாந்த் இருக்குது, விதிவிலக்குனா ரஜினிகாந்த் அவர்கள் மீது எதுவும் வந்து குற்றச்சாட்டுகள் இல்லை. ஆனால் அந்த சொல்லுவாங்க இல்லையா, இப்படி ஒரு நாகரிகமான ஒரு வார்த்தையை போட்டால் நமக்கு நல்லது, கிசுகிசுக்கள், அதெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கிட்ட வந்திருக்கு. அவரோட சேர்ந்து நடித்த பல நடிகைகள் குறித்து கிசுகிசுக்கள் வரும், அந்தந்த காலகட்டத்தில் வரும். ஆனால் இதில் வந்து போட்டி வச்சிங்கன்னா கமல் ஜெயிச்சிருவார். அது கிசுகிசு போட இல்லை, அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அது தாண்டி கிசுகிசுவை தாண்டி நிறைய செய்திகள் வந்திருக்கு. அதெல்லாம் அந்த லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து முன்னோடி அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு முன்னோடியான குரு, ராஜகுரு, இந்த திருமணம் கடந்த உறவு, இந்த காம கிசுகிசு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஒரு முன்னோடின்னு சொல்லலாம், ஒரு ராஜகுரு. அவரெல்லாம் கம்பேர் பண்ணால் ரஜினிகாந்த் அவர் வந்து வயதில் வந்து பார்த்திங்கன்னா மூத்தவராக இருந்தாலும் கூட ரொம்ப என்ன சொன்னார்னா அவருக்கு கீழே தான் வந்துடுவார், சபானியர் அந்த ரேஞ்சில் தான் வந்துடுவார். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அதிலெல்லாம் கப்பு எடுத்தவர் யார், கமல். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிசுகிசுக்கள்லாம் உண்டு தான், ரஜினி அவர்கள் குறித்தும் கிசுகிசுகள் வந்திருக்கு. ஆனால் குற்றச்சாட்டாக எதுவும் வரல, எந்த காலத்திலும் ரஜினிகாந்த் அவர்கள் மீது வந்து குற்றச்சாட்டு வரல. குற்றச்சாட்டு இப்போ கமல்கிட்ட வந்து அந்த கௌதமிலாம் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இல்லையா, அவரோட வாழ்ந்துட்டு போனவங்க அத்தனை பேரும் குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. ஆனால் இவர் மீது குற்றச்சாட்டு எதுவும் கிடையாது, ரஜினிகாந்த் அவர்கள் மீது வந்து குற்றச்சாட்டு இல்லை, கடந்து போயிருக்கிறாங்க. யாரும் வந்து அவர் வந்து விரல் நீட்டி கை நீட்டி வந்து குற்றச்சாட்டு கிடையாது இது வரைக்கும். ஓகே சார், இப்போது லதா அவர்களும் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் தான் வந்தாங்க உள்ள, அப்புறம் திரும்ப அவங்களுக்குள்ள காதல் வந்துச்சு அப்படின்னு. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா சார், அந்த மேடையில் அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா மனைவி வச்சுக்கிட்டு, அது என்ன சொல்ல வர்றார் சார்? டேரக்டாக கேட்குறேன். இல்லை டேரக்டாக சொல்லலை சார், அவங்க சொல்ல வருதுன்னா கெட்ட பேசார் இந்த காளி அப்படின்னு சொல்லும் போது, நான் என் மனைவியோட வாழ்நாட்களில் நிறைய அவங்களுக்கு கஷ்டங்களை நான் கொடுத்துருக்கேன். அது என்ன மாதிரி மன கஷ்டங்கள் கொடுத்துருக்கலாம் இல்லையா. சில நேரங்களில் 2 பெண் பிள்ளைகளை வந்து வளர்க்கும் போது இவங்க பெரும்பான்மையான நாட்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பாங்க, குடும்பத்தை கவனிக்க முடியாது. அப்போ 2 பிள்ளைகளையும் வளர்க்குற பொறுப்பு யார்கிட்ட இருக்குது?
2 பிள்ளைகள் வளர்க்குற பொறுப்பு லதா கிட்ட தானே இருக்குது, அவங்க கிட்ட தானே இருக்குது. அந்த 2 பிள்ளைகளை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் மீறி போகிறாங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து இப்போது ஐஸ்வர்யாவோட வாழ்க்கையெல்லாம் இப்படி வந்து திசை மாறி போகிறதுக்கு கூட தந்தையோட கண்டிப்பு முழுமையாக இல்லாத ஒரு காலகட்டம் கூட இருந்திருக்கலாம்ல. வெகு நாட்கள் வந்து ஷூட்டிங்லேயே பறந்துக்கிட்டே இருந்தால் ஒரு காலத்தில் நீங்கள் எடுத்துங்க 77 நான் சொல்கிறேன் சினிமா திருமணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், திருமணத்துக்கு பின்னாடி கூட சொல்கிறேன். சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 17 படம் சார். ஒரு வருஷத்துக்கு 17 படம், 15 படம், 10 படம், 8 படம். அப்போ நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 8 படம் 10 படம்னு சொன்னால் அப்போ ஃபுல்லாக ஷூட்டிங்கில் தானே இருக்கணும். வீட்டில் எங்கே இருப்பாங்க? ஒன்று இவங்க வேணால் அவரை தேடின்னு அங்கே போயிடலாம் இல்லையா? ஒரு படத்தை முடிச்சுட்டு இன்னொரு படம்லாம் கிடையாது. இப்போ இங்கே ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கோம், அப்படியே இன்னொரு இடத்துல மைசூரில் ஒரு ஷூட்டிங்கு, அப்போ வந்து பாம்பேயில் ஒரு ஷூட்டிங்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏவிஎம்மில் ஒரு ஷூட்டிங்கு, அப்படி ஷூட்டிங் போயிடுவான். அந்த ஷூட்டிங் சென்னையில் நடக்கிற பீரியடில் மட்டும்தான் இவங்க வீட்டில் இருக்க முடியும். அப்போது பிள்ளைகள் குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பு முழுசும் வந்து மனைவி கிட்ட தானே போகுது. அப்போ அந்த மனைவி வந்து பார்த்திங்கன்னா கண்ணும் கருத்துமாக வந்து இருந்தால்தான் அந்த பிள்ளைகளை வந்து வளர்த்து வந்து ஆளாக்க முடியும். அப்படி இருக்கும்போது அப்போ வந்து முழுக்க முழுக்க தன் துணை இல்லாமே தன் 2 பிள்ளைகளை வளர்த்து குடும்பத்தை வந்து நிர்வாகம் பண்ணாங்கன்ற அந்த வகையில் வீட்டையும் பிள்ளைகளையும் நிர்வாகம் பண்ணுற முழு பொறுப்பு லதா கிட்ட இருக்குது இல்லையா? அதான் சார் ஒரு ஸ்டாராக ஜெயிச்சிருக்காரு, பட் ஒரு அப்பாவா தோத்துட்டாரோ? அப்பாவா தோத்துதுன்னு இதில் வெற்றி தோல்வின்னு வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம அளவிட முடியாது தம்பி. ஏன்னா இங்கே வெற்றிக்கு என்ன அளவுகோல் இருக்குது சொல்லுங்கள்? வெற்றிக்கு என்ன வாழ்க்கையில் வெற்றிக்கு என்ன அளவுகோல் இருக்குது? இல்லைங்க, தனிப்பட்ட வாழ்க்கை ஆமாம் அளவுகோல் கிடையாது. அளவுகோல்னால் மெஷர்ஸ் மாறும். அளவுகோல் இருக்கலாம், அவர்கிட்ட இருக்க ஸ்கேல் வேறு இருக்கலாம். அளவுகோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் மாறுன்ற அந்த அளவுகோல் வந்து மாறும்னு சொல்ல வரேன், புரியுங்களா? அப்போது வெற்றி இதுதான் இப்படிதான்ற அந்த அளவுகோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து வித்தியாசப்படுறேன். அப்போது அவங்களுக்கான வந்து அந்த அளவுகோல் வச்சு பார்ப்பாங்க, எது சரி எது தப்புன்னு. சரி, இது சரினா அது சரி, இது தப்புனா தப்பு. ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்க்குற நம்ம வந்து இன்னொரு குடும்பத்தில் போயிட்டு சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிங்களா இல்லையான்னு. அவங்க அளவுகோல் வச்சு சொல்லுவாங்க, ஆமாம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்குது. ஓகே சார். ஃபேன்ஸும் சில டைம்ஸ் இந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னங்கன்னா ரஜினிகாந்த் லதா அவர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க, ஓகே, ஆனால் உங்கள் பசங்க வாழ்க்கையில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இப்போ டைவர்ஸ் ஆகதா இருக்கட்டும், இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கு இப்போ பாருங்க, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் தம்பி. இப்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இங்கே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே முடிவெடுக்கிற உரிமை வந்து அவங்கவுங்களுக்கு இருக்குது. அப்பான்றதுனால ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அதுவும் திருமணமான பெண்களுக்கு, ஏன் ஆண்களுக்கு உட்பட சொல்கிறேன், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு அட்வைஸாக கொடுக்கலாம், என்ன ஒரு சஜஷன், அவ்வளோதான் சொல்ல முடியும். தவிர முடிவெடுக்கிற இது சுதந்திரம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அடுத்தவங்களை ப்ரைவசியில் தடுக்க மாட்டாங்க. எனக்கு இது வந்து இந்த வாழ்க்கை எனக்கு வேணான்னு முடிவு எடுக்கிறது யார் எடுப்பாங்க? சம்மந்தப்பட்ட நபர் எடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அப்பாவுடைய ரோல் இல்லையான்னு சொன்னால், கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் அப்பாவுடைய ரோல். கல்யாணம் வந்து வேணான்னு முடிவு எடுக்கிறது யார் எடுப்பாங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணே எடுப்பாங்க. திருமணத்தை வந்து மாப்பிள்ளை ஊர் முழுக்க தேடி 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 பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனால் வேண்டான்னு முடிவு எடுக்கிறது யார்? அவங்க தான் எடுப்பாங்க. அப்போ அதில் போய் இல்லை நீ கட்டாயமாக நீ வாழுன்னெலாம் சொல்ல முடியாது, கட்டாயமாக நீ வாழ்ந்து தான் தீரணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து தனிநபர் உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, ப்ரைவசின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வகையில் எடுப்பாங்க. இதை யாரும் ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும், அது யாராக இருந்தாலும் அதை தலையிட முடியாது. எல்லா குடும்பத்திலும் இருக்குது இந்த மாதிரி சலசலப்பு இருக்குது. அமிதாப் குடும்பத்தில் கூட இருக்குது. உலக பேரழகி தான், என்ன செய்ய முடியும்? ஸோ அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு வந்து அப்பா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக வந்து ஒரு சஜஷனாக அப்பான்ற அந்த உரிமையில் ஒரு லிமிட், ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லை வரைக்கும் தான் அவர் போக முடியும். ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, அது சேகவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த ஒரு எல்லை வரைக்கும் தான் போக முடியும். அதை தாண்டி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது ஃபேட், அவங்க தலைவிதி, அவ்வளோதான் அது நம்ம எடுத்துக்க முடியும். இங்கே வந்து மன வாழ்க்கைக்கு பிள்ளைகளை வந்து தேர்வு செய்து கொடுத்தாரா? தேர்வு செய்து கொடுத்தாரு. பணம் காசுக்கு ஆட்டப்பட்டாரா? சொத்துக்கு ஆசைப்பட்டாரா? பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் வந்து பொண்ணு எடுக்க மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சாரா? அதெல்லாம் கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அது தனுஷாக இருக்கட்டும், அடுத்த வந்து வாழ்க்கை பெரிய இயல்பாக அமையிறதுன்றது வேறு. ஆனால் எங்கே கோடீஸ்வரம் கிடைப்பான்னு சொல்லி பார்த்துலாம் அப்படிலாம் அவருடைய பெண்களுக்கு வந்து மாப்பிள்ளை விருப்பப்படி செய்து வைக்கிறார். விருப்பம் இல்லாத போது அவங்க பிரியும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு தடையாகவும் இல்லை அவர். அதே சமயத்தில் ஒரு அப்பான்ற அந்த கடமையை அவர் செய்கிறார். தாத்தான்ற கடமைகள்லாம் அவர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. இன்றைக்கும் ஓடி ஓடி உழைக்கிறாரு. யாருக்கு இன்றைக்கும் ஓடி ஓடி உழைக்கிற வந்து பணம் யாருக்கு சொல்லுங்கள்? தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு நல்லது செய்யுது, அது வேறு. ஆனாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிமிடம் வரைக்கும் உழைக்கிறாரு. அந்த உழைப்பின் பலனாக கிடைக்கக்கூடிய பணங்கள் யாருக்கு போக போகுது? அவங்க குடும்பத்துக்கு தானே போக போகுது. உழைக்கிறதே பெரிய விஷயம்.
அவர் நினச்சா நாளைக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம். அது வந்து அவர் ஆம்பிஷன். உழைக்கிறதுன்றது இப்போ அவருடைய அந்த ஆசைன்றதெல்லாம் தாண்டி ஒரு ஆசாபாசமாக ஆயிடுச்சு இன்றைக்கி இல்லையா? ஒரு ஆம்பிஷன் தான் அவர் போகிறார். இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு வைராக்கியத்தை தான் உழைக்கிறார். இல்லைன்னா அவர் இப்போ ஒரு வீட்டில் தூங்கிட்டு கூட அவருக்கு என்ன வந்து ஏதாவது சாப்பாடு ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்லை ஏதாவது இருக்கா? சார் ஒரு விஷயம் நீங்கள் அழுத்தமானு சொன்னீங்க, இந்த வயசில் அவர் வந்து உழைச்சிட்டு இருக்கார் அப்படின்னு. நம்ம இந்த இன்ட்ரூஸ் ஆரம்பித்த ஒரு வார்த்தை சொன்னேன் சார், கெட்ட பையன் சார் ஒரு மேலில் சொன்னார். ஆனால் இப்போ சில பேரோட ஃபேன்ஸ், இப்போ விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், சில பேரோட ஃபேன்ஸ்லாம் இன்னுமே இவர் கெட்டவர் மாதிரி தான் பார்க்குறாங்க. என்னன்னா எங்கள் தலைவருக்கு இவர் வந்து அகேன்ஸ்டாக நிற்காரு, இப்படிலாம் சில கான்ட்ரஸ்லாம் மாட்டார் சார். எப்படி என்ன சொன்னாலும் ஒவ்வொருத்தருடைய ரெக்கார்டெல்லாம் உடைக்கவே முடியாது சார். முதல்ல ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்ல பாருங்கள். யாருடைய சாப்பாடையும் யாரும் தடுக்க முடியாது, யாருடைய புகழையும் யாரும் தடுக்க முடியாது. முதல்ல புரிஞ்சு, இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். இது ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய பெருமையை வந்து தடுக்க முடியாது. இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த்னா அவர் வந்து அவருடைய யார் வேணாலும் போட்டி போடலாம். அவர் தடையாக சொல்கிறாரா? நீங்கள் போட்டிக்கு வராதிங்கன்னு சொல்ல. அவர் களத்தில் இருக்கிறத மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. நாம் களத்தில் இருக்கிறோம், அவ்வளோதான். களத்தில் அவர் இருக்கிறாரு. ஆனால் அவரோட நீங்கள் போட்டி போடுற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் களத்தை தேடி போகிறீங்க. அவர் களத்தில் நின்றுட்டுருக்கிறாரு. நீங்கள் புதுசாக களம் உருவாகி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாகி தயாராகி பயிற்சியாகி நீங்கள் போகிறீங்க. ஆல்ரெடி எல்லா பயிற்சியும் எல்லாம் முடித்து அனுபவம்லாம் முடித்து இது ஒரு தேர்ந்த என்ன சொன்னா ஒரு பெரிய ஒரு கல்ட்டு பெரிய சூப்பர் ஸ்டார்ன்ற வேர்ல்டு லெவலில் வந்து இன்றைக்கி பெரிய ஐக்கான். அவர் ஹை லெவலில் இருக்கிறார். அவர் அந்த உயர்ந்த பேர் அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்து என்ன செய்றீங்கன்னா வந்து முட்டுறீங்க, மோதுறீங்க. அவர் அதை தடுக்கவும் இல்லை. புரியுதா சொல்கிறது? வரட்டும், போட்டிக்கு வரட்டுன்றார். அது பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி இருக்க யூத் ஜென்ரேஷனுக்கு யார் வந்தாலும் சரி, நேற்றுக்கு விஜயா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், இன்னும் வரக்கூடிய வந்து கடைசியாக இந்த கடைக்குட்டியாக இன்றைக்கி வந்திருக்கிறான அந்த கருணாஸ் மகன், அவன் பேர் என்ன, கென், அவங்ககிட்ட கூட அவர் காம்படிட் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பார். என்ன அவரோட காம்படிட் பண்ணும்போது அவருக்கு எதுவும் இதனால் பலன் கிடையாது, உங்களுக்கு வந்து ஒரு படிப்பினை கிடைக்கும். அவர் கூட நீங்கள் கண்டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அதன் மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் தானே, இல்லையா? அவர் ஓங்கி கொட்டுற ஆள் கிடையாது. ஓங்கி கொட்டினா கூட உங்களுக்கு வந்து ஒரு மோதிர கையில் கொட்டுவாங்கின மாதிரி தானே அர்த்தம். அப்போது அவர் வந்து நிற்கிறார் தானே. நான் நேற்று முந்தினத்தை ஒரு வீடியோ பார்த்தேன், ரீல்ஸில் தான் பார்த்தேன். அந்த காலத்தில் வந்து ஜேம்ஸ் பாண்டா நடித்த அத்தனை பேரையும் காட்டினாங்க, அன்றைக்கும் இன்றைக்கின்னு சொல்லிட்டு, அன்றும் இன்றும் சொல்லிட்டு. அவங்க எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அன்றைக்கி நான் சொல்ல பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்து 60கள்லேருந்து 55 நினைக்கிறேன், 54 55 அன்னையிலேருந்து ஜேம்ஸ் பாண்டா நடிக்கிறாங்கல்ல, ஜேம்ஸ் பாண்ட். அந்த ஜேம்ஸ் பாண்டுகள் அத்தனை பேரையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 90கள் வரைக்கும் உள்ள வந்து ஜேம்ஸ் பாண்டை காட்டிக்கிட்டே வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் 50லேருந்து 90 வரைக்கும். அவங்க எல்லாம் வந்து வயது மூப்பில் இப்போ எப்படி இருக்கிறாங்கன்ட்டு அதே தான் நானும் இவர்கிட்ட சொல்கிறேன். ரஜினி அவர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 70கள் அவர் வந்தால் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்தில் அவர் வந்து நிற்கிறார்ல, வீல் சேரில் உட்காந்துரில் வந்து நடிக்க முடியாதுன்னு சொல்லலை, இல்லை நடிப்புலேருந்து ஓய்வு பெறலாம் சொல்லவே இல்லை. இன்றைக்கும் படத்தில் நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அடுத்த படம் வந்து ஜெயிலர் 2 எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அதனால் யாரும் வந்து தொட முடியாத இடத்துல இருக்கிறதா இப்போ தான் நான் நினைக்கிறேன். அந்த சூப்பர் ஸ்டார்ன்றதுக்கு மீனிங்கே வந்து இப்போ தான் அவருக்கு எட்டி பிடிச்சிருக்கிறாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு யாருமே இல்லை. சூப்பர் ஸ்டார்ன்றது போகிற போக்கில் கொடுத்துடலாம். அன்றைக்கி எல்லாருமே சூப்பர் ஸ்டாராக இருந்திருப்பாங்க. இப்போ எல்லோரும் நெளிகிறாங்க. ஆந்திராவில் இருக்கிற சூப்பர் ஸ்டாரு, கேரளாவில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் எல்லாருமே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த வார்த்தைக்கு நம்ம பொருத்தம் தானான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்னால் ரஜினிகாந்த் ஒருத்தர் தான். மற்றவங்க எல்லாம் வயசாகிடுச்சு, வீல் சேரில் இருக்கிறாங்க, வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லை அப்பா ரோலுக்கு போயிட்டாங்க. அப்பா ரோலுக்கு போனாலும் ஆனால் வந்து முழுக்க முழுக்க கதாநாயகன் யார்? இவர் தான். அப்பா ரோல் தான், ஆனால் கதாநாயகன். இது எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு இருக்குது? குறைவு தானே. அப்போது கெட்ட பயசாக இருந்த காளின்றது கரெக்ட் தானே? இது யார் சொல்லுவாங்க இதை? கெட்ட பயசாக இருந்த காளி. ஏன்னா ஒரு ஸ்டெப்பு கூட இறங்கவே மாட்டேங்கிறான், அதே ஸ்டெப்லேயே நிற்கிறான், அதே சூப்பர் ஸ்டாராகவே நின்றுருக்கிறான் சார். கெட்ட பயசாக இருந்த காளின்னு சொல்லிட்டு அவரை எதிர்த்து போட்டி போடுறவங்க சொல்லுவாங்க, இது கெட்ட பயசாக இருந்த காளி. அதனால் மனைவி மீதான அந்த அபரிதமான ஒரு அன்பு, மரியாதை, காதல் எல்லாம் சேர்ந்து தான் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறாரு. காரணம் அந்த சொல்லும் போது அவர் கண்கள் பணிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, அந்த மாதிரி கண் கலங்கிறதையும் பார்ப்பீங்க. ஏன்னா இப்படி ஒரு மனைவி வந்து அமையிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் கமலை எடுத்துங்க, மற்ற நடிகர் எல்லா இடத்துல கூட வந்து கருத்து வேற்றுமை ஏதாவது ஒரு இடத்துல வந்து தன் கணவனை வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குறை சொல்லிடுவாங்க. எங்கேயுமே வந்து லதா அவர்கள் வந்து ரஜினி அவர்களை குறை சொன்னதே கிடையாது. சரி, ரஜினியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பத்திரிகை சந்திப்பில் எங்கேயாவது
அப்படி ஏதாவது ஒரு குறை சொல்லுவார்னா எங்கேயுமே அவர் குறை சொன்னதே கிடையாது. எந்த இடத்துலையும் தன் மனைவி வந்து விமர்சனம் பண்ணதே கிடையாது. எந்த பத்திரிகையாளர் பத்திரிகை இல்லை கோபமாக ஒரு கடிஞ்சிட்டாரு, ஒரு 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 ஃபங்க்ஷனில் வந்து முகத்தை காட்டினாரு, அந்த மாதிரி கூட கிடையாது. அதே மாதிரி ரஜினி அவர்கள் குறித்து கூட சமீபத்தில் கூட பத்திரிகைகள் கேள்வி கேட்கும்போது இந்த ஆதவ அர்ஜுனான்ற நான் மையப்படுத்தி கேட்கும்போது அந்த அம்மா ரொம்ப லாவகமாக வந்து தவிர்த்துட்டு போகிறாங்க. அதனால் இதுதான் இப்போ என்னை கேட்டாலும் இன்றைக்கி வந்து கணவன் மனைவி உறவுனா யாரை உதாரணமாக தமிழ் சினிமாவில் நீங்கள் எடுத்துக்க முடியும்? தாராளமாக இவங்க 2 பேரும் உதாரணமாக எடுத்துக்க முடியும். வில்லாதி வில்லன் தான், இது சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் அதே சமயத்தில் வில்லாதி வில்லன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தாய் தான். ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான கதாநாயகியாக வந்து சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கிறாங்கல்ல, நிரந்தர கதாநாயகி இல்லையா? அதுவும் எந்த கிசுகிசுமும் இல்லாத கதாநாயகி இல்லையா? எல்லாருக்கும் முன்னுதாரணம். ஏன் தன் பெற்ற மகள்களுக்கே ஒரு முன்னுதாரணம். அதை தாண்டி சினிமாவில் இருக்கிற அத்தனை நடிகைகளுக்கும் அத்தனை தாய்மார்களுக்கும் அத்தனை கதாநாயகனுடைய மனைவிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக லதா இருக்கிறாங்கல்ல. உண்மை தானே இது? அப்போ உண்மையாக ஒரு கெட்ட பையனை நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், அதாவது வாழ்க்கை ஒரு கெட்ட பையனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு நல்ல பெண் அப்படி சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். ஒரு கெட்ட பையனுக்கு வாழ்க்கப்பட்ட ஒரு நல்ல பெண். நன்றி சார். ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் லதா ரஜினிகாந்த் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து நன்றி சார். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.